மழை தொடர்பான முக்கிய செய்தி. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மேலும் வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு முதன்முறையாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த 3 நாட்களில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை தொடர்ந்து முதன்முறையாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கியிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேலும் வலுப்பெறும் எனவும் இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தின் பெரும்பாலான பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கருத்திருக்கிறது. மழை தொடர்பான முக்கிய செய்தி. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மேலும் வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு முதன்முறையாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த 3 நாட்களில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை தொடர்ந்து முதன்முறையாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேலும் வலுப்பெறும் எனவும் இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தின் பெரும்பாலான பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கருத்திருக்கிறது. மழை தொடர்பான முக்கிய செய்தி. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மேலும் வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு முதன்முறையாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த 3 நாட்களில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை தொடர்ந்து முதன்முறையாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேலும் வலுப்பெறும் எனவும் இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தின் பெரும்பாலான பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கருத்திருக்கிறது.